இப்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அண்ணா அறிவாலயத்திற்குள்ள ஓபிஎஸ் உடைய வாகனம் வந்திருக்கிறது. இது வரலாற்றில் முதல் காட்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அவருடைய பயணம் தொடங்கியதிலிருந்து அண்ணா அறிவாலயத்திற்குள்ளே வந்ததில்லை அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். முதலமைச்சரை சந்தித்தது எல்லாமே எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, முதலமைச்சரை அவருடைய வீட்டில் சந்தித்தார், வாக்கிங் போகிறப்ப சந்தித்தார், சட்டமன்றத்தில் சந்தித்தார். ஆனால் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தது இல்லை அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். இப்போது அண்ணா அறிவாலயத்திற்கு ஓபிஎஸ் உடைய வாகனம் வந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார், திமுக முன்னணி தலைவர்களும் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிவது ஓபிஎஸ் திமுகவிலே இணைகிறார் அப்படின்றது. ஏன்னா வெறும் கூட்டணி மட்டும் இல்லை, இது திமுகவில் இணையக்கூடிய செய்தி அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருகிறது. கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். உடன் இருப்பவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன், தேனியினுடைய மாவட்ட செயலாளர், அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பியாக இருந்தவர், தற்போது தேனியினுடைய எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், அவரும் உடன் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போது திரு ஓபிஎஸ் வந்திருக்காரு, உடன் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை மணிக்கு அவர் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை நேர்ல சந்திக்க போகிறார். ஓபிஎஸ் உடன் அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத், அவரது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோரும் இங்க அறிவாலயம் வந்திருக்கிறதாக பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் இப்போது அறிவாலயம் வந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓபிஎஸ் நேரில் சந்திக்க போகிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ் திமுகவில் இணைகிறாரா, ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இப்போ அண்ணா அறிவாலயம் வந்த ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவின் அமைச்சர்கள், திமுகவின் தேனி மாவட்ட செயலாளர் தங்கம் தமிழ்செல்வன் எம்பியாகவும் இருக்கிறார், அவர் வரவேற்று இப்போது உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சரையும் சந்திக்க போகிறார். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதிமுகவில் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பல முக்கிய பதவிகள்ல இருந்தவர் தான் ஓபிஎஸ். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலையும் ஓபிஎஸ் இருந்தார். இந்த முறை ஓபிஎஸ்னுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறார் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுகவுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். அதனால் அவர் திமுக கூட்டணிக்குள் வருவார் அல்லது திமுகவிலேயே இணைவார் அப்படின்னு பல தகவல்கள் பேசப்பட்டிருந்த நிலையில தான் இப்போது அந்த தகவலை எல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்போது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயமும் வந்துவிட்டார். இன்னும் சில நிமிடங்கள்ல முதலமைச்சர் ஓபிஎஸ் இடையேயான சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். எனவே முதலமைச்சரை சந்தித்துவிட்டு இன்றே அவர் தலைமைச் செயலகம் செல்வார். தலைமைச் செயலகத்துல அவர் போடிநாயக்கனூர் சட்டமன்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். பெரியகுளம் தொகுதியில 2 முறை, போடிநாயக்கனூர் தொகுதியில 3 முறை அப்படின்னு மொத்தம் 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவியிலும் இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். இப்போது அவர் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்ட நிலையில அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்திக்கவும் போகிறார். இப்போ திரு தங்க தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு, அவர் வரவேற்கிறார் அப்படின்னா தேனி மாவட்ட அரசியலுக்குள்ளேயும் ஓபிஎஸ் வர்றாரு, அதாவது திமுகவில் இணைகிறார் அப்படின்றதான பொருள். நிச்சயமாக திமுக தரப்புல ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த தகவலை எல்லாம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகு அந்த தகவல் உறுதியாகும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு அணியா ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ தேனி மாவட்ட செயலாளரும் திமுகவின் எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். திமுகவின் அமைச்சர்கள் ஓபிஎஸ்ஐ வரவேற்று இப்போது முதலமைச்சரை சந்திப்பதற்காக உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதனால் திமுக விலேயே ஓபிஎஸ் இணையலாம் அப்படின்னு தகவல் இருக்கு. இந்த தகவலை எல்லாம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் சற்று நேரத்துல ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இல்லை என்றால் வெளியிலே வந்து ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்திப்பார். அப்போது அவர் சில விஷயங்களை உறுதிப்படுத்துவார். அதன் பிறகு நமக்கு ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டாரா அல்லது ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும்.
இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாரெல்லாம் பார்க்க முடிகிறது? ஓபிஎஸோடு சேர்ந்து இப்போ அவருடைய மகன் முன்னாள் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் இருக்கார். பிற நிர்வாகிகள்லாம் யார்? ஓபிஎஸ் கூட இருந்த முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே இப்போ அறிவாலயம் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ்னுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் இருக்கிறார், முன்னாள் எம்பி. அவர் இப்போது இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிலேயே இணைந்துட்டாங்க. ஆனா உசிலம்பட்டி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையில திமுகவுக்கு ஆதரவா முக்கியமான சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இப்போது ஐயப்பனும் இங்க அறிவாலயம் வந்துவிட்ட நிலையில அவரும் முதலமைச்சரை நேரில் சந்திக்க போகிறார். ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே இப்போது அறிவாலயம் வந்துவிட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிறது. எனவே ஓபிஎஸ் அணி இங்க அறிவாலயத்துல பார்க்கும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் அறிவாலயம் வந்துவிட்டார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல முதலமைச்சருடனான சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற போகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.